மாமா நீ போய் அங்கே கஷ்டப்படுற 10 ஏக்கரை தோட்டம் இருக்குது, முருங்காய் போடு, துண்டு வண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். முருங்கீரை பவுடர் இன்னைக்கு ஏகப்பட்ட விலைக்கு போகுது மாமா, நம்ம பக்கம் என்ன இருக்குதோ அதை நம்ம பண்ணுவோம் மாமா, நீ விட்டுட்டு போகாத, எங்க கூட என் குழந்தை குட்டிகளோடு இருந்தா எனக்கு போதும். எந்த பொண்டாட்டியாவது எந்த தாயாவது சொல்றாளா ஐயா? கிடையாது. கிளம்பி போ, கிளம்பி போ, சம்பாரி, வீட்டுல இருக்காத, காசை கொண்டா கொண்டா. என் பொண்டாட்டிக்கெல்லாம் அனகோண்டான்னு பேர் வச்சிருக்கிறேன். ஏன் என்னாரும் பார்த்தாலும் அதை கொண்டா இதை கொண்டா, அதை கொண்டா 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 அனகொண்டா அனகொண்டா. வாயை திறந்தானா அனகொண்டா வாயை விட பெருசா இருக்கு. விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுன்னு சொன்னாலா? அப்படி ஏதோ நடந்திருக்குமோ? இருந்தாலும் இருக்கு, அவன் சண்டாளி எதை வேணாலும் பண்ணுவா. நடுவரவர்கள் பொண்டாட்டி சொன்னா மாமா மூச்சு ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுன்னா, நான் சொன்னேன் மாட்டு சாணி போட்டு கழுவு உள்ள சுத்தமா போயிருமே. மாட்டு சாணியவா? ஆமாங்க. எங்க நடுவரவர்களை கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டு சாணி போட்டு முழுகணும்ல. ஆமா. எதுக்கு போட்டா? மாட்டு சாணி ஒரு கிருமி நாசினி. ஆமா. கொரோனாங்கிறது கிருமி, அந்த கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு மாட்டு சாணி போட்டு முழுகணும்ல. ஆமா. அப்ப இந்த மூச்சையில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினாலதான். அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டு சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதோ? மூஞ்சிக்கு போடலாமா சாணிய? அப்படித்தாங்க மொண்டாட்டின்னு சொன்னா. அதெல்லாம் போடப்படாது, பணம் 4500 ரூபா கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. என்னடி பேசியல்னு? பட்டர் பேசியல்னு சொன்னான். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் என்னன்னு தெரியுமா? நமக்கு என்ன தெரியும்? தெரியல. வாட் இஸ் மீன் பை பட்டர் பேசியல்னு? இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை. ஆமா, பாலாடை. பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில் அப்பி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. சாட்சி படுக்க வச்சிருப்பாங்க. எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய்னா. நடுவரவர்களை கன்னிவாடி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்த வருஷம் 2 குட்டி போடுமில்ல. ஆமா. இவன் சொன்னான்னு 4500 ரூபாய்க்கு பட்டர் பேசியல் பண்ணி குடும்பம் முன்னுக்கு வருமா? மரியாதையே போய் பாட்டு அண்ணாங்கள் போட்டுட்டு இருக்கிற மாட்டை மேய் நம்ம பாலை கொண்டு திருப்பூர்ல ஊத்திட்டு வரணும். பாலை கறந்துட்டு போயிட்டாக்கா நம்ம போய் போட்டு வர ஒரு சாமர்த்தியா பையனை கூப்பிட்டு மாட்டை மேய்க்க சொல்லி போட்டு, உங்களுக்கு எப்படி பக்கத்துல இங்க அரவக்குறிச்சி டவுனு, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன், அங்க போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டு குண்டா பேசியல் பண்ணி படுத்திருக்கிறாள். எல்லாம் கொண்டாட்டின்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி படுத்து கிடக்கு. எல்லாம் ஒரே மாதிரி பண்ணல. நெத்தியில வேற, கண்ணுல வேற அந்த வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் செத்த புறத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி பண்ணி இருக்குது. புற துணி போட்டு அதுல எவ பொண்டாட்டின்னு தெரியல. எல்லாம் ஒரே கலர் துணி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற அந்த ராணியாட்ட குண்டு குண்டா இருக்கிறாளுங்களா. மேல போத்து இருக்க ஒரே கலரு, ஒரே கலரு. நான் போய் அம்மனியே அம்மனியோ ஏன் போனாய் ஊட்சாவி கொண்டு போயிட்டான். அம்மனியே அம்மனியா ஊட்சாவி கூடு அங்க எவ்வளவுமே வாரி வரக்குமா நிக்கிறா. அங்கதான் அனுமாருக்கு வெண்ண காப்பு சாத்துற மாதிரி சாத்தி இருக்குதா. அந்த ஓனரமும் ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. ஆள் கொஞ்சம் கலரா இருந்தது. நான் முதல்ல கிட்ட போய் என் கண்ணு எப்படி பொண்டாட்டி வந்தால பாத்தியான்னு. உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அது தெரிஞ்சா நானே சாவி வாங்கிட்டு போயிருந்தது. கூறு கட்ட குத்தாணி ஊட்டு சாவி கொண்டு வந்துட்டா. எலிப்புடு வாங்கிட்டு போறோம்னு அந்த அம்மா கேட்டவன கண்ணால் மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 14 வருஷம் ஆச்சு கண்ணான்னு. 14 வருஷமா ஒரு பொண்டாட்டி கொண்டு பொழைக்கிறா. அவளை உனக்கு அடையாளம் தெரியல. இங்க மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவன் கேட்டான். நியாயமான கேள்வி தானே. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த மொசு மொசுன்னு ஒரு நாய் இருக்கும்ல. ஆமா ஆமா. அந்த பொருளுக்கு உங்களுக்கு எது கடிக்கவும் கிடைக்காது. அந்த பொம்மிரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு செங்கல் முட்டிட்டு உள்ள போனது. நீ பார்த்த வடுகுப்பட்டி தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடி பார்த்தா நாய்கம்னு இருக்குமா? விடாது விடாது. அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும் தெரியல. இவா ஏன் மேடா 4500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும்னு சொன்னீங்க, 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 ரூபாய் காசு இல்லைன்னா போய் நப்பட முடியுமா? ரெண்ட செலவு. எதுக்கு மேக்கப்ங்கிற கேட்டேன்னுங்கிற? நான் எனக்கு அலங்காரம் பண்றேன், நீ என்ன பேசுற? நான் நல்லா ஹெல்ப் பண்றேன், பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாம். கட்டுற புருஷக்கிட்ட வாயை கொப்பளிச்சுட்டு சொல்றியே. தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போகுது, கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நான் கேட்கறேன். என் பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் நியாயம். ஊரானுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சவன் வீட்டுட்டு வெளியே வர முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? வட்டி கடைக்கு போக முடியுமா? போன் பண்ணி ஊழலா நடுவரவர்களே டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். பாக்க வெயிட்டா இருக்கு. 1,93,500 ரூபாய், கிட்டத்தட்ட 2 லட்சம். ஆமா. அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன்.
சரி, சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத வடுகப்பட்டு சனத்து மிண்டால காளியாத்தா மின்னால அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். சரி, எல்லாரும் மாமச்சான் கூட்ட தூரம் கொடுத்துக்காரர் யாரும் இல்ல, எல்லாருமே மணி கொடுத்துக்காரர் இருக்கிறாங்க, கண்டம் கொடுத்துக்காரர் இருக்கிறாங்க, கணந்து கொடுத்துக்காரர் இருக்கிறாங்க, கண்ணிவடியா கொடுத்துக்காரர் இருக்கிறாங்க. இன்னும் ஏழை எத்தனை கொடுத்துக்காரர் இருந்தாலும் மன்னிச்சுங்க, தெரிஞ்சது நாலு கொடுத்து சொல்லிட்டேன். அதையும் முன்னாலும் இந்த பணத்தை வைக்கிறேன். ராணி அவர்களையும் வளர்மதி அவர்களையும் ஷர்மிளா அவர்களையும் அவ முதுகு அவளுகளவே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் மடத்து இத்தனாயிரம் சனத்துனால சும்மா கொடுக்குறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமாய்யா, வெறும் 30,000 ரூபாய் ஐயா, நான் பாக்குறேன். எது அதுக்கெல்லாம் அவ ஊர்சா இருக்கிறான். எப்படியாவது கிடைக்கும். 30,000க்கு அடுத்த முன்னாடி பாக்குறான். நடுவர் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது இல்ல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் 6 வாக்கறக்காக பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதப்பு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா? நாய் மாதிரி தான் ஆம்பளை கை தட்டணும். அப்படியே மெய் மறந்து உட்காந்துருக்காங்க. நடுவர் அவர்களே முண்டா என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சதுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன். அது எங்க அங்க இருந்து இங்க வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆயிக்குது. சனிப்பயிற்சி மாதிரி. நடுவர் அவர்களே முந்தானையில் கல்லு பதச்சா மிண்டால் இழுத்து பார்க்கலாம். சரி, கழுத்துல சங்கலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு பல்லாட்டு அதை விட கொடுமை எம்போட்டாட்டி ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. ஆமாங்க, இப்ப நிறைய பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களா அந்த மாதிரி அப்படி அப்படி காலேஜ் படிக்கிற பொண்ணு கட்டி உள்ள இந்த கழுத்துனா எது கட்டி விடுறா? நாடாவும் குண்டு தொங்குச்சு. நான் போய் எனத்துக்குள்ள நாடா ஜாக்கெட்ல தொங்குதுன்னு உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது, எனக்கு ஜாக்கெட்ல நாடா தொங்குது. ஓ, ரெண்டுக்கு டவுசர்ல நாடா ஏன் தொங்குது நான் கேட்டேனா? அப்ப ஜாக்கெட்ல நாடா தொங்குது நீ கேட்காத. என்ன நியாயம்? ஒரு குடும்பமாங்க. உறவுங்கிறது என்னங்க? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதானுங்க உறவு. ஆமா, சொல்லி கொடுக்கறாங்களா? முதல் மாமனா மாமியால வர்ற மரும மதிக்கிறாளா ஐயா? மாமனார் ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள வாரான்னா மருமவ முந்தானி எடுத்து இப்படி போத்துவா. அப்போ உட்கார்ந்து எந்திரிச்சு நிற்பாங்க. குடும்பத்துல மூத்தை வாராங்க, இந்த வம்சத்தை உருவாக்கினி வாராங்க, மதிக்கோங்கிற பண்பு அன்றைக்கு பொம்பளையில் தெரிஞ்சுது. இன்னைக்கு மாமனார் உள்ள வர்றாரு, மருமவ கால் மேல கால் போட்டு டிவி. இவரு உள்ள வந்துட்டாரு. இந்த அம்மா நாயின் கூட சட்டை பண்ணிக்கல, திரும்பியே பார்க்கல. சரி நம்ம மரியாதை அம்மிட்ட அப்படின்ட்டு அவர் தண்ணி குடிக்க போறாரு. மருமவா ஏனுங்க மாமோ என்ன கண்ணு தண்ணி குடிக்க போறீங்க? அங்கண்ணு வரையில எனக்கு ஒரு சொப்பு கொண்டு என்ன கொழுப்பு, என்ன கொழுப்பு இருந்தா நீ மாமனாருக்கு தண்ணி கட்டி குடிப்ப கேட்டாங்கிறாங்க. நாங்கெல்லாம் ஃபேமிலி சோசியலிசமா பழகிறோம். நடுவர் அவர்களே, மரியாதைங்கிறது மனசுல இருக்கணும். ஒரு காலத்துல வயசை பார்த்து மரியாதை கொடுத்தாங்க. ஆனா இந்த காலத்துல வசதி பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம்ங்க. எங்க வந்து கொண்டு சொந்த வந்தோம். நடுவர் அவர்களே, அமெரிக்காக்காரன் பாடுவழின்னு செத்து போவேன், ஜப்பான்காரன் சம்பாதிக்கலன்னு செத்து போவேன், சைனாக்காரன் கண்டுபிடிக்கலன்னு செத்து போவேன். ஆனா நம்ம பங்கு பங்காளிய நம்ம நல்லா இருந்தாவே செத்து போவான். உண்டா இல்லையா? கை தட்டே தெரிஞ்சுக்கலையா? இவன் மானே பரதேசி மண்டமா வந்தாசி வட்டிக்கடை போட்டு சோத்துக்கு வழி இல்லாத காலம் காத்தால பிச்சைக்காரனாட்டு போய் அங்கிருந்து பணத்தை வசூல் பண்றேன். இவே இங்க கொண்டு அவனுக்குன்னு மகாராஷ்டிரா லைனு, தேனியில லைனு, நாகர்கோயில லைனு, பாண்டிச்சேரி லைனு. அவன் போய் உருவ அவனுக்கு தான் தெரியும். எல்லாம் கொரோனா காலத்துல போய் பாருங்க. கட்டுன்னு புருஷனை கண்டா கூட இன்னைக்கு எல்லாம் பொம்பளைகளுக்கு பயம் இல்லைங்க. இந்த குழுவுக்காரன் ஒருத்த வர்றான் தெரியுமா? அந்த கூறுகட்ட குண்டாணி பையன் தாங்க வட்டி கடையில ஒழிச்சவன். குழு சார் நான் ஏதாவது கேட்டா பொம்பளைங்க திறந்து வாய் மூடுறது இல்ல, அவன் எதாவது கேட்டா மூடுற மாதிரி திறக்கிறது இல்லைங்க. காலையில் 7 மணிக்கே வருவாரு சார், குழு சார். அவரு மல்லிகை 12 பொம்பளை வாராளுவோம். பாய விரிச்சுட்டு சேர போட்டு அவனுக்கு உட்காந்துக்குவேன். அவனுக்கு 22 23 வருஷம் தான் இருக்கு. இவளுக்கெல்லாம் 40 வருஷம் 35 வருஷத்துக்கு அம்மனியில இருப்பாளுவோ. வரிசையா கொண்டுகிட்டு ஒருத்தி வனம் கட்டலினா இருக்கிற 12 பேர் அவன் மண்டமசு ராஜி விட்டுருவாளுவோ. பணம் எதுக்கு வாங்குற? கடை. ஆளானப்பட்ட இந்தியாவே கடன் வாங்கி இருக்குது. அப்ப அந்த பணத்துக்கு தாங்க உலகம் ஓடுது. நடுவர்களே, உலக பொருளாதாரத்துல பண வீக்கம் ஒண்ணு இருக்குது இல்ல? ஆமா, உண்டா? பாச வீக்கம் நினைக்காது உண்டா? அது அடிச்சு வீங்க வைக்கும். அடிச்சுதான் வீங்குது. வீட்டுல கொஞ்சமா முதிக்கிறாளுவா. என் பொண்டாட்டியாட்ட அடிக்கிறதுக்கு இந்தியாவிலேயே ஆள் இல்ல. எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. பைசா நடப்ப காலை குறுக்குட்டுருவா, பொத்து விழுந்துருமா?
சத்தமும் வராத ரத்தமும் அடியாத அடிக்கிறதுல PhD முடிச்சவளுக்கு கம்மா கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்திலே பொழுதுக்கு பொம்பளை பாடுபட்டாங்க. 8 புள்ள 10 புள்ளை பெற்று அதை படிக்க வைக்கணும், கண்ணால் மூச்சு வைக்கணும், சொச்சேத்து வைக்கணும்னு பறந்து வரது பாடுபட்டாங்க. 9 மணிக்குள்ள காத்தால எந்திரிச்சு இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி, அன்னைக்கு கம்பு ராகி குதிரவாழை தெனை சாமை எடுத்து மச்சாண்டா போண்டாட்டி கொழுந்தா போண்டாட்டி ஒள்ளுல போட்டு கம்பு ஈடுறக்க போட்ட எப்படி போடுவாங்க தெரியுமா? நாலு மூளை ஒள்ளுக்குள்ள எடுத்து கம்ப புடிச்சாங்கன்னா ஒரு வடை முடிச்சுது. கம்பு குத்தி சோறாக்கி வச்சு இன்னும் சோற முடியலையாக்குன்னு நினைச்சேன். ஒவ்வொரு தொன்னை அப்பனுக்கு ஒரு தொன்னை மகனுக்கு ஒரு தொன்னை, அதுக்கு பேர் தொன்னையும் பாக்கு உரண்டைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ வெள்ளை வேட்டியாட்ட அரிசி காத்தால் எந்திரிச்சு சட்டிவாடு கழுவி ஊடுவாசு கூட்டி பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு ஆள்காரி வாரக்குள்ள குடியாணிச்சு சேலை தூக்கி கட்டிட்டு பாத்தி நிப்பா. அவன் 2 பாத்தி ஓட்டு வாரான்னா அம்மனி 3 பாத்தி விழுவும். அது பேசிட்டே வெட்டுவாங்க. நீ இப்ப இந்த வாட்டு வெட்டுறாங்க, நம்ம எங்க இந்த 300 ரூபா காசு வாங்குறக்குள்ள இந்த கவுன்சி விட்ட காசு வரும். அப்படி பாடுபட்டாங்க. இப்போ பொழுதா வரைக்கு டிவி 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30க்கு மல்லி, 10 மணிக்கு இனியா, 10:30 மணிக்கு மிஸ்டர் மனைவி. எதையும் விடுறதில்ல போல இருக்கு, எல்லாம் கரெக்டா தெரியுது. நடுவர்களே, இந்தியாவை மாத்திரம் தமிழ்நாட்டை மாத்திரம் வடுப்பட்டி மாத்திரம் மீனாட்சி வளர்த்து மாசம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. அப்புறம் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு சொந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாற்ற முடியாது, ரிமோட் பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான். நம்ம கையில எங்க இருக்கு? கிடைக்கும் 11 மணிக்கு பிறகுதான் நம்ம கைக்கு கிடைக்கும். ராத்திரி 11 மணிக்கு இருந்தா நீ வாத்து தொலை IPL ஓடுது கூட பாக்குறேன். ஸ்கோர் வேணுமா சோறு வேணுமா? சோறு பொடக்காளிக்கு போறாங்க, ரிமோட்டை கொண்டையில சொல்லிட்டு போறாங்க. குறி ஏனி மாத்தி போடுத. ராத்திரி 11 மணிக்கு கொடுக்குறான். மாசமான 350 ரூபா நாம தானே கட்டுறோம். ஆமா, 11 மணிக்கு கொடுப்பான். நாம ஏதாச்சும் போடலாம்னா 2 கழுட்டு பையில வந்து கொடுத்துட்டு மருந்து கன்றாளுவோம். வாங்கடா பேராண்டிகளா, நீங்க செஞ்சு தப்புக்கெல்லாம் மருந்து கொடுக்குற வாங்கடே. வாழலாமாங்க இந்த வாழ்க்கை. நடுவரவர்களை உழைப்பவனுக்கு குடும்பத்துல முதல் மரியாதை உண்டாங்க. பாடுபட்டு காசு கொடுக்கிறானே அந்த ஆம்பளைக்கு ஒரு வாழை சோறு நிம்மதியை போடுறாளா? கிடையாது. இல்லாத வேண்டாம், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம், பொல்லா சபைகளை செல்லாதவன் வாய் சொல்ல வருமானம் இல்லாத பையனுக்கு வீட்டுல தன்மானத்தோடு சோறு உண்டா? வட்டல சோத்த போட்டதுக்கு அப்புறம் மொல்ல ஆரம்பிப்பா. நீ வாட்டுக்கு வார ஒருக்கா வந்து பணத்தை மட்டும் கொடுத்தா சரியா போச்சா? வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியுதா? குழம்பூத்திட்டு பாரு வார பல்லவட்டியில இருந்து எங்கெல்லாம் கடகண்ணியே இல்லையா? நோக்கால கண்ட உங்க அம்மாக்கு அட்டை வளப்பை ஏற்றி விடுறான். இப்படி சம்பாரிச்சே கொடு, அப்படி தின்னு தெரிக்கிட்டு ரசம் ஊத்திட்டு வாரு. ஊத்து உன்றது அப்படி 5 கண்டாலும் செலவு பண்ற, 50 கண்டாலும் செலவு பண்ற. நாமளும் 2 முள்ள பத்து வச்சிருக்கிறோம்ல, நீ என்ன வச்சிருக்கிற? நாளைக்கு எடுத்து போட்டு கட்டி கொடுப்பேன். அண்ணன் தொம்மின்னு அண்ணாடு காசு கொடுத்துட்டு தயிர் ஊத்திட்டு வாரு. எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால் தயிர் இருந்த ஊத்துவேன். சாப்பிடும் போது ஒழுங்கா சாப்பிட ஒருவேளை சோறு நிம்மதி உண்டா? அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பெண். அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆழகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால ஐயா. இன்னைக்கு கட்டண வருஷனுக்கு சோறு போறதுக்குல்ல, நீ சொந்தம் என்ன சொந்தம்? நடுவரவர்களே, இன்னைக்கு ஈரோட்ல சேட்டாமூடு இருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்கள யாராச்சும் தொழில நட்டமாய் போச்சுன்னா எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து ஏண்டா நட்டமாய் போச்சுன்னு ஆளுக்கு 5-10 பணத்தை போட்டு அவனை பழையபடி தொழில முன்னேற்றி விடுறான் பாரு. அவனை சொல்லுங்க சொந்தம்னு.
ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு அப்படியா? வட்டி கடையில பணம் போச்சுன்னா பேசுவேன். வாகாது என்ன பண்ணு அப்பவே தெரியும். கொஞ்சம் தாட்டமா போட்ட. காரு வாங்கறது என்ன, பைக்கு வாங்கறது என்ன, வெட்டி எட்டு. நடுவர் அவர்களை பொள்ளாச்சி மாசாணியாத்தா கோயில்ல தின 60 வல்ல மிளகாய் அறப்படுதுங்க. எதுக்கு? சொந்த பந்தம் நல்லா இருக்கணும்னா வேற அவன் குடும்பம் அழிஞ்சு போகணும், அவன் பொண்டாட்டி பொழைக்காது போகணும், இவன் புள்ள ஓடி போகணும், அவன் பாசமார் கொடுக்கப்படாது, இவன் பால். ஏன் இந்த எண்ணம்னு? காசு இருந்தா அவனுக்கு அந்த நினைப்பு வர தோணுமா? எல்லாரும் காசு இருந்தாலும் பிரச்சனையே இல்லையே. பிரச்சனையே இல்லையே. எல்லாத்துக்கிட்டையும் போதுங்கிற அளவுக்கு பணம் இருந்தா அடுத்தவனை பத்தி யோசிக்க கூடிய நிலைமை வருமாங்க? வராது. இன்னைக்கு ஒருத்தனை விட ஒருத்தன் முளைக்கிறான்னா பொண்டாட்டியா வாரு, அவன் போட்டா லைன் பாண்டிச்சேரியில வாரம் 7 லட்சம் ரூபாய் நொட்டுது. நீ ஓட்ட நாகர்கோயில்ல 30,000 தாண்டல. நீ போய் தொலைலாம்ல சொல்றாளா இல்லையா? ஏ மாமா நீ போய் அங்கே கஷ்டப்படுற, 10 ஏக்கரை தோட்டம் இருக்குது, முருங்காய் போடு, துண்டு வண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், முருங்கீரை பவுடர் இன்னைக்கு ஏகப்பட்ட விலைக்கு போகுது மாமா, நம்ம பக்கம் என்ன இருக்குது அதை நம்ம பண்ணுவோம் மாமா, நீ விட்டுட்டு போகாத, எங்க கூட என் குழந்தை குட்டிகளோடு இருந்தா எனக்கு போதும். எந்த பொண்டாட்டியாவது எந்த தாயாவது சொல்றாளா ஐயா? கிடையாது. கிளம்பி போ, சம்பாரி, வீட்டுல இருக்காத, காசை கொண்டா. என் பொண்டாட்டிக்கெல்லாம் அனகோண்டான்னு பேர் வச்சிருக்கிறேன். ஏன் என்ன பார்த்தாலும் அதை கொண்டா இதை கொண்டா, அனகொண்டா. வாய திறந்தானா அனகொண்டா வாயை விட பெருசா இருக்கு. எதுக்குங்க இந்த பெருமை? பீத்த கலைமா, குடிக்கிறது ஓட்ட கலைமா. பெருமை பேசியே சொந்த வந்த முறை கெட்டு போகுதுங்க.